வணக்கம் நேயர்களே. தன்னுடைய 18 மாத குழந்தையை தரையில் அடித்து கொன்ற தாய், இந்த கொடூரமான தாய் பற்றிய சம்பவம் பற்றிய செய்தியை பார்ப்போம். இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த இடத்திலிருந்து வாடகை இடத்திற்கு, அதாவது தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து வீடொன்றை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்து வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்த ஒரு தாயும் தந்தையும் 18 மாத குழந்தையும் வந்திருந்தார்கள். வந்தபொழுது தந்தை வாக்களித்து விட்டு வேலை நிமித்தம் மீண்டும் மகரணை பகுதிக்கு சென்று விட்டார். தாயும் 18 மாத குழந்தையும் அந்த வாடகை வீட்டில் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது தாயினுடைய பழக்கம் அதிகமாக தன்னுடைய நேரம் முழுவதையும் தொலைபேசியோடு இணைந்திருப்பதுதான் தாயினுடைய வேலை. பெரிதாக வீட்டில் வேலை ஒன்றும் செய்வதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் கையில் மொபைலுடன் தான் இருப்பாராம். அப்பொழுது குழந்தை இரவு 7 மணி அப்படி அழுத தொடங்கி இருக்கிறது. பசியோ என்ன காரணமோ குழந்தை அழுதிருக்கிறது. 18 மாதம் கிட்டத்தட்ட 1.5 வயசு அந்த மாதிரி அழுது கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய தொலைபேசியை பார்க்கின்ற அந்த நேரத்தில் குழந்தை அழுவது தாய்க்கு ஒரு பெரிய இடையூறாக அமைந்திருக்கிறது. பொறுத்து பார்த்த தாய் திடீரென்று எழுந்து அந்த பிள்ளையை தூக்கி இழுத்து கொண்டு வந்து மூக்கையும் வாயையும் இறுக பொத்தி இருக்கின்றார். ஏனென்றால் அழுகையை நிறுத்துமாறு அந்த குழந்தையை தூக்கி தரையில் அடித்திருக்கிறார். இந்த கொடூர சம்பவங்கள் அரங்கேறி அந்த குழந்தை அதன் பிறகு எழுந்து சில அடிகள் நடந்து அதற்கு பிறகு கதவுரமாக சாய்ந்து விழுந்து இறந்திருக்கிறது. இரத்தமும் கசிந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த தாய் அந்த சம்பவத்தை தன்னுடைய மொபைலில் காணொளி மற்றும் போட்டோவாக பதிவு செய்தார். அதன் பிறகு 3 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அந்த வீட்டு உரிமையாளரை, தாங்கள் வாடகைக்கு இந்த வீட்டு உரிமையாளரை அழைத்து அக்கம் பக்கத்தினரை அழைத்து குழந்தை இவ்வாறு படுத்திருக்கிறது, நீண்ட நேரமாக இன்னும் எழும்பவில்லை என்றவாறான தகவலை சொன்னவுடன் அவர்கள் ஓடோடி வந்து பார்த்தால் குழந்தையின் நிலை வெளிப்படையாக தெரிந்தது. குழந்தைக்கு அடி விழுந்திருக்கிறது, காயங்கள் இருக்கிறது, இரத்தம் வந்திருக்கிறது. உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட அயலவர்கள் முதலில் குழந்தையை காப்பாற்றுவோம், பிறகு மிகுதியை பார்ப்போம் என்ற நோக்கில் குழந்தையை கலஹா வைத்தியசாலைக்கு அனுப்பினார்கள். அங்கு வைத்தியர்களால் சொல்லப்படுது குழந்தை இறந்து விட்டது. ஆனால் குழந்தையினுடைய இறப்பு எப்படியானது என்பதை பார்ப்பதற்காக உடற்பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தால் சொல்லப்பட்டது. இதற்கிடையில் சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து வீட்டை சோதனையிட்டு குழந்தையினுடைய தாயை கைது செய்து கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கிடையில் குழந்தை கலஹா வைத்தியசாலையிலிருந்து கண்டி பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு விட்டதாம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக. இப்பொழுது தாய் போலீஸ் நிலையத்தில் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து நீதிமன்றத்தில் தாங்கள் அந்த தாயை ஒப்படைப்போம் என்று கலஹா போலீசார் வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் சொல்ல வருகின்ற இறுதி விடயம் அது மிக உறுதியாக இருக்க வேண்டும். தாய் தந்தையர் பிள்ளைகள், இந்த உறவுகளை கொண்ட குடும்பத்தில் தாயோ தந்தையோ பிள்ளைகளோ இதில் யார் தொலைபேசியில் அதிக நேரம் மூழ்கி இருந்தாலும் அது அந்த குடும்பத்தின் அழிவு பாதைக்கு மிக இலகுவான வழியை அமைக்கும். அதிலும் தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பதை மறுத்துவிட்டு, வீட்டு வேலைகளை செய்வதை மறுத்துவிட்டு அல்லது மறந்து தொலைபேசியில் உங்கள் நேரங்களை செலவழித்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் குடும்பம் மிக விரைவில் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம்தான், வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் உங்கள் வீட்டின் கடமைகள் அப்படியே இருக்கின்றன, உங்கள் கடமைகள் அப்படியே இருக்கின்றன. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டியவை எதுவும் செய்யாமல் இருக்கப்படுகின்றன. இதே நேரம் குழந்தை தன்னுடைய முழு நேரத்தையும் தொலைபேசியில் செலவழித்துக் கொண்டிருந்தாலும் அதுவும் இந்த குழந்தைக்கு மிக ஆபத்தை கொடுக்கும். அது வீட்டில் குடும்பத்திற்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். எனவே அன்பான உறவுகளே, தொலைபேசி என்பது எங்களுடைய பாவனைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விடயம். அந்த தொலைபேசி பாவனையை எந்த நேரத்தில் என்ன தேவைக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய ஃபோன் உங்களிடம் இருக்கிறது, ஃப்ரீ பேக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதற்காக எங்களை நாங்கள் கவனிக்காமல், தொலைபேசியோடு நாங்கள் இணைந்திருப்பது, எங்கள் குடும்பத்தை கவனிக்காமல், பிள்ளைகளை கவனிக்காமல், கணவன் மனைவியை கவனிக்காமல், உறவுகளை கவனிக்காமல் தொலைபேசியோடு இணைந்திருந்து எங்கள் நேரத்தை வீணாக்கி எங்கள் அழிவுக்கு நாங்களே மூல காரணமாக இருக்கின்ற அந்த முட்டாள்தனமான செயற்பாட்டை, இப்படியான செய்திகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த சம்பவங்களை முன்னுதாரணமாக கொண்டு நீங்கள் திருந்த வேண்டும். அநேகமாக எல்லோரு வீடுகளிலும் தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், பிள்ளைகள் இன்னொரு பக்கமாக தொலைபேசிகள் அனைவருக்கும் இருக்கிறது. யாரோ ஒருவர் நடிக்கிறார், யாரோ ஒருவர் ஏதோ செய்கிறார், யாரோ ஒன்று என்னவோ நடக்கிறது பார்த்து சிரிக்கின்ற நாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகள் சிரிக்கிறார்களா, கதைக்கிறார்களா, என்ன தேவைப்படுகிறது, அவர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்றோமா? இல்லை. இனிமேலாவது
சரியான முறையில் சிந்திப்போம், நடந்து கொள்வோம். இந்த செய்தி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.